என் அன்பு செல்லமே, உன்னை நன்றாகவே இருக்கக்கூடாது என்று நினைப்பவர்கள் மத்தியில் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படும் ஒரே ஒரு எண்ணம் உள்ளவர்கள் யார் தெரியுமா? உன்னுடைய அம்மா. இது உனக்கு முன்பே தெரிந்திருக்கும் என் தங்கமே. நாம் நேசிப்பவர்கள் முன் இல்லாவிட்டாலும் நலமாக வாழ்ந்தால் போதும் என்று நினைப்பதே உண்மையான அன்பு. ஆனால் நீ நேசிப்பதோ ஒரு தேவையில்லாத ஒருவரை. நீ எங்கிருந்தாலும் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நீ அவர்கள்தான் வேண்டும் என்ற அவர்களிடம் போய் கெஞ்சி கொண்டிருக்கிறாய். யாரிடமும் கெஞ்சாதே, கதறாதே. யாருடைய அன்பையும் நாம் கெஞ்சுவதினாலேயோ கதறி அழுவதினாலேயோ கிடைக்காது. அவர்கள் உண்மையான அன்பு வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ எவ்வளவு தவறு செய்தாலும் அவர்கள் உன்னை நாடி வருவார்கள். சில முறை நீ தவறே செய்திருக்க மாட்டாய். ஆனால் ஏதோ ஒரு காரணம் சொல்லி உன்னிடமிருந்து நகர்ந்து சென்று விடுவார்கள். தங்கமே, எந்த ஒரு அன்பையும் நீ இழுத்து பிடிக்க முடியாது. அப்படி இழுத்து பிடிக்கும் அன்பு நிரந்தரமாகவும் இருக்காது. நான் உனக்கு சொல்வது என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். உன்னுடைய நாட்களானது மிக அழகாக தான் உள்ளது. அதை நீதான் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நொடியும் உனக்கு சாதகமாக அமையும்படி உன் வாழ்க்கையில் நான் அமைத்து வைத்திருக்கிறேன். அதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்காக மற்றவரின் அன்பை எதிர்பார்த்து என்றுமே ஓடாதே. அது நிலையாகாது. உன்னுடைய அன்பானது புனிதமானது. உன்னுடைய குணமானது நல்ல குணம். அப்படி இருக்கும் பொழுது நீனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லா கவலைகளையும் தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமாக மனதை தெளிவுபடுத்தி கொண்டு சந்தோஷமாக இரு. எல்லாமே காலப்போக்கில் மாறும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்தது ஒன்று, ஆனால் நடந்து கொண்டு இருப்பது ஒன்று. வாழ்க்கையில் நீ நினைத்தது எதுவும் நடக்கவில்லை என்று காயப்பட்டு கொண்டும் ஏமாந்த வழிகள் நிறைந்தும் இருக்கிறாய். மனிதர்கள் தான் என்னை ஏமாற்றுகிறார்கள், தெய்வமும் சேர்ந்து ஏமாற்றுகிறது என்று நீ வெறும் மன போராட்டத்தில் இருக்கிறாய். தங்கமே, நீ நினைத்தது நடக்காது என்று யார் சொன்னா? நீ நினைத்தது நடக்கும். அதற்கான நேரம் தேவைப்படுகிறது. அதை ஏற்றுக்கொள்ளும் மனம் உனக்கும் தேவைப்படுகிறது. செய்யக்கூடிய நேரமும் தேவைப்படுகிறது. அதற்காகத்தான் காத்திருக்கிறேன். சாய், நீங்கள் நினைத்தால் என்னுடைய நேரத்தையே மாற்றிவிடலாம். ஆனால் நீங்கள் என்னுடைய நேரத்தை மாற்றுவதற்கான முயற்சியை எடுக்கவில்லை என்று நினைக்கிறாய். நீ நினைப்பது நடக்கும். நடத்தி தருவது என் பொறுப்பு. நீ என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையையும் நீ மனதில் நினைத்ததையும் ஒப்படைத்திருக்கிறாய். முழு நம்பிக்கையுடன் ஒப்படைத்திருக்கும் பொழுது என் குழந்தைக்கு நான் எப்படி துரோகம் செய்வேன்? தங்கமே, ஒவ்வொரு நிமிடமும் உன்னை பற்றி சிந்தனை என் மனதிற்குள் ஓடிக்கொண்டுதான் உள்ளது. அதை நீ ஞாபகம் வைத்துக்கொள். உனக்கான தலையெழுத்தை நீ பிறக்கும் பொழுதே நான் எளிதான் உன்னை அனுப்பினேன். ஆனாலும் நான் இவ்வளவு சொல்கிறேன், நம்ப மறுக்கிறாய். நீ நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. வாழ்க்கையில் நீ நினைத்தபடி நடத்தி கொடுப்பது என்னுடைய வேலை. நீ எப்பொழுதும் ஒன்றை நினைத்துக்கொள். சாய் இருக்கிறார், நமக்கான அனைத்தையும் அவர் செய்து கொடுப்பார் என்ற முழு நம்பிக்கையுடன் உனக்கான வேலையை நீ செய். படிப்படியாக எல்லாமே காலப்போக்கில் நடக்க ஆரம்பிக்கும். தைரியமாக இரு. நீ நினைத்தது நடக்கும். நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன் தலையெழுத்து என் கையில். நான் எப்படி உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேனோ அதன்படியே நடத்துவேன். உன்னுடைய ஆசைகளும் படிப்படியாக நிறைவேறும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.